வீட்ல இருக்கிற கோதுமை மாவு பாலும் சேர்த்து சிம்பிளா செய்யக்கூடிய வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 கப் அளவு கெட்டியான பால் கூடவே 1/2 கப் பாலாடை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பால் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச கோதுமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கோதுமாவோட பச்சை வாசனை போக நல்லா குக் பண்ணிட்டு இது கூடவே 1 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடாறணுன்னே இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃப்ளேவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னருக்கு மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை மறுபடியும் ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண நட்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.